வணக்கம், வெல்கம் டு ஒராக்கிள் யூடியூப் சேனல். நான் உங்கள் அமுதா சுரேஷ் பேசுகிறேன். இப்போ நண்பன்னா எப்படி இருக்கணும்? நண்பன் நல்லவனாக இருந்தால் நமக்கு எல்லாமே நன்மையை பயக்கும். ஒரு கெட்ட நட்பு அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு அது பாதிக்கும். கூடா நட்பு, அதுவும் ஒரு ஒரு தோழி, அந்த தோழி ஒரு பொறாமை குணம் கொண்ட ஒரு தோழி. அவள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். அதாவது ஜெசிகாவுடைய கேஸு. ஜெசிகா இந்தோனேஷியாவை சேர்ந்த பெண். பெண் 1988 பிறந்தாங்க. இவங்களுடைய அம்மா அப்பா இந்தோனேஷியா சேர்ந்தவங்க. அங்கேயே ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பிளாஸ்டிக்கை இம்போர்ட் பண்ணுறதுல அதாவது மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டராக அவங்க வகுக்கிறாங்க. அப்படி சொல்லப்போனால் பிளாஸ்டிக் உலகத்தின் ராஜா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, அந்த ஒரு பேர் இருக்குது. அதாவது இந்தோனேஷியாவில் அங்கே வாழக்கூடிய நிறைய பேருக்கு ஒரு வருமானம் என்ன, ஒரு நாளைக்கு ஒரு சராசரியாக ஒரு $4 வாங்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியாக அப்படி ஒரு குடும்பத்தில் தான் ஜெசிகா பிறந்தாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு 3 பிள்ளைகள். அதில் கடைசியாக 3ஆவதா பெண் தான் ஜெசிகா. இந்த ஜெசிகாவுடைய பள்ளி படிப்பு அங்கே இந்தோனேஷியாவில் நடக்குது. ஒரு 2005 அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் அதோட விரிவை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆஸ்திரேலியா சிட்னிக்கு மூவ் ஆகிறாங்க. அங்கே மூவ் ஆகும்போது அவங்களுடைய கூட பிறந்த சகோதரியை அவங்க அம்மா அப்பாவோடய சேர்ந்து போகிறாங்க. ஆனால் இவங்க அவங்களுடைய ஹை ஸ்கூல் முடிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அங்கே போகலை. இருந்தாலும் ஜெசிகாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு டசன் கணக்காக சர்வன்ஸும் ஸ்டாஃப்ஸும் அவங்க அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு வசதி மிக்க ஒரு குடும்பம். இந்த ஆஸ்திரேலியா சிட்னி சாதாரணமாக இல்லை, அது ஒரு ஹார்பர் ஏரியா, சப் அர்பன். அந்த ஏரியாவில் ஒரு பிளாட் வாங்குறதுனா ஒரு $1 மில்லியன் விலை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ரொம்ப ரிச் பிளேஸ் அது. அங்கே 2 பிளாட் வாங்குகிறாங்க. 2 நல்ல ஸ்பேஷியஸான இடம் இருக்கக்கூடிய அளவுக்கு 2 ஃப்ளாட் வாங்குகிறாங்க. ஜெசிகா அங்கேயே அவங்க படிப்பு முடிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், கிராஜுவேஷன் பண்ணணும். அவங்களுக்கு இந்த ட்ராயிங், இந்த அனிமேஷனு, கார்ட்டூனு, இது ட்ராயிங் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு மணிக்கணக்காக அவங்க டைம் எடுத்துகிட்டு வரைய செய்வாங்க. இதனால் அவங்க கிராஃபிக் டிசைனிங் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆஸ்திரேலியா சிட்னிக்கு மூவ் ஆகுறாங்க. அங்கே உள்ள யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி அந்த குரூப் எடுத்து படிக்கும்போது அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கிடைக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது ஜெசிகாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இன்னொரு பெண், அவங்க பேர் மிரால்னான்னு அறிமுகம் ஆகிறாங்க. அந்த மிரால்னா யாருன்னா, மிரால்னா இந்தோனேஷியா சேர்ந்த பெண். அவங்களும் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க. இவங்கள மாதிரியே எல்லா வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் ஜெசிகா ரொம்ப தான் இருக்கிற இடம் ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய பெண். ஆனால் மிரால்னா கொஞ்சம் ஷை டைப்பு, அந்த அளவுக்கு அதிகமாக பேசவும் பழகவும் மாட்டாங்க. பட் தன்னுடைய ஒரு அன்பால் அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த மிரால்னாவுடைய அப்பாவும் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். அவங்களுக்கு வசதியில் எந்த குறையும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க.
அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே யுனிவர்சிட்டியில படிக்கும்போது, மிராண்டாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் பேரு ஹாரி. இப்போ இருவரும் ஒரு நீண்ட காலமா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ல இருக்கு. மிராண்டாவுக்கும், அவங்க ஹாரிக்கும். அப்படி இருக்கும்போது, ஒரு கட்டத்தில இவங்களுடைய கிராஜுவேஷன் முடிஞ்சு, அ ஜெசிகா வந்து அங்கேயே இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாலயே. ஆனா மிராண்டாவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் அங்கேருந்து இந்தோனேஷியா வந்து மாறும்படி ஆகுது. இப்படி இருக்க சூழ்நிலையில சில காலங்கள் வந்து ஓடுது. ஒரு 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 4 வருடம் கழித்து மிராண்டா வந்து மறுபடியும் சிட்னிக்கு ஒரு ஹாலிடேக்கு நம்ம வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது அப்போ இவங்களுடைய மறுபடியும் ஜெசிகாவுடைய அவங்க பழக்கம் வந்து ஏற்படுது. ஒரு பழைய தோழிகள் ப எல்லாம் ஒன்றா சேர்ந்து படித்த அந்த ஒரு பழக்கத்தில் மறுபடியும் இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடருது. அப்படி இருக்கும்போது ஜெசிகாவுடைய ஒரு பாய் ஃப்ரெண்டை பற்றி மிராண்டாவுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இவன் வந்து சரியில்லை, இவன் வந்து ரொம்ப ட்ரக்ஸ் எடுக்கிறான். இன்னொன்று இவங்க 2 பேருக்கும் அடிக்கடி ரொம்ப ஆர்குமெண்ட்ஸ்லாம் நடக்குது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப மனசு வேதனை ஆகுது, இதனால் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, அந்த மாதிரிலாம் அவங்க சொல்லவும், அவங்க ஃப்ரெண்டு மிராண்டா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, பெட்டர் நீ வந்து அவனை வந்து விட்டுரு. ஏன் இவ்வளோ கஷ்டங்களோட எதுக்கு நீ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை எதுக்கு மெயின்டைன் பண்ணணும், அதனால் நீ இதை விட்டு விலகிரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. இது சொன்ன உடனே ஜெசிகாவுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அங்கேருந்து கிளம்புறேன்னு கூட சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ இதை பார்த்த உடனே மிராண்டாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது மனசு. என்ன இந்த மாதிரி போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் போயிட்டாரு, நம்ம தப்பு பண்ணிட்டோமா, இனிமேல் நம்ம யாருக்கும் அதாவது லவ் பற்றியும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறது வேணாம், இதை பற்றி நம்ம எந்த கருத்தும் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடம் வந்து அன்றைக்கி தான் கற்றுக்கிட்டதாக அவங்க சொல்கிறாங்க. இது 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 சம்மந்தமாக ஹாரிக்கிட்டேயும் அவங்களுடைய ட்வின் சிஸ்டர்கிட்டையும் பேசுகிறாங்க. அதன் பிறகு இவங்களுக்கு ஒரு மேரேஜ் ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. மிராண்டாக்கும் ஹாரிக்கும் கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்துக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க, ஜெசிகாவை மட்டும் இன்வைட் பண்ணலை. ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் ஜெசிகாவுடைய லைஃப் ரொம்ப வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. இதனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாங்க. அவங்களுடைய அந்த ஒரு நிலைமை வந்து ஒரு மாதிரி கவலைக்கிடமாக ஆகுது. சரியான ஒரு ரிலேஷனில் இருக்க முடியல. அந்த அந்த அவங்களுடைய அந்த பாய் ஃப்ரெண்டுங்க இவங்களுக்கும் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அதனால் அவன் வந்து விலகிடுறான். இன்னொன்று, இவங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த ஆஃபீஸ் வந்து அந்த கம்பெனி வந்து இவங்கள வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. ரொம்ப இவங்க வந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய இந்த இரவு நேரங்களில் இவங்க டிரைவிங் பண்ணி ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணி நிறைய ஆக்சிடெண்ட்ஸு எல்லாம் பண்ணுறாங்க. அதன் பிறகு ஆம்புலன்ஸ் வருது. ஒரு தடவை ஒரு சீனியர் பர்சன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டேஜ் அந்த இடத்துல ஒரு சிவியராக ஒரு ஆக்சிடெண்ட் பண்ணிடுறாங்க. அதன் பிறகு போலீஸ் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஒரு மேஜராக கிடையாது, ஒரு லேசான ஒரு காயங்களோட இவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய இந்த ஆடி கார் வந்து ரொம்ப சேதமாயிடுது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 5 கேஸுகள் வந்து இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் வந்து இவங்க பேரில் புக் ஆகுது. ரொம்ப ரேஷ் டிரைவிங்கு அப்படின்ற பல கேஸு. இன்னொன்று, இவங்களை வேலை விட்டு நீக்கின அந்த மேனேஜரை வந்து நான் வந்து கொன்னுடுவேன், உன்னை கொன்னுடுவேன், உன் அம்மாவை கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி மிரட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு டைமில் அங்கேருந்து நம்ம கிளம்புவோம், நம்ம வந்து இந்தோனேஷியாவே போயிடுவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புவோம்,
அப்போ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து டெக்ஸ்ட் பண்ணுவோம், அவங்களோட நம்ம திருப்பி நம்ம ஒரு கனெக்டிவிட்டி வச்சுக்குவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மிரண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மிரண்ணா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதன் பிறகு மிரண்ணாவுடைய ஹஸ்பண்டான ஹாரிக்கு தகவலை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எடுக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஹாரி வந்து சரி பரவாயில்ல விடு, உன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்வின்சிங்காக பேசி மிரண்ணாவை வந்து பேச வைக்கிறாங்க. இந்த சமயம் ஜெசிகா வந்து ஒரு டின்னர், நான் ஒரு டீ பார்ட்டி நான் வந்து நம்ம போவோம், ஒரு ஃபேமஸான அதாவது ஆலிவ் காஃபி சென்டர், ரொம்ப லக்ஸுரியான ஒரு காஃபி ஷாப் அது இந்தோனேஷியாலேயே. அங்கே வந்து ஒரு 5 மணி, மாலை 5 மணி மீட் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. இதற்கு வந்து மிரால்னா ஒத்துக்கிறாங்க. அவங்களும் அவங்களுடைய கணவரான ஹாரியும் அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிடம் முன்னவே வந்து இவங்க அந்த ஹோட்டலில் வந்து பார்வையிடுறாங்க. ஜெசிகா வந்து பார்வையிட்டு உள்ள கேமராவெல்லாம் பார்க்குறாங்க, எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டு சரியாக அந்த கேமரா வந்து கண்ணில் படாத அளவுக்கு சீட் நம்பர் 54, அது டேபிள் நம்பரு, அதை சூஸ் பண்ணுறாங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு மறுபடியும் ஒரு 3:30 மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு வராங்க. வந்த உடனே இவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே இவங்க அதாவது மிரால்னா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து வியட்நாமீஸ் ஐஸ் கூல் காஃபி பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க ஜெசிகா வந்து அந்த வியட்நாமீஸ் ஐஸ் கூல் காஃபியை வந்து ஆர்டர் பண்ணி அந்த டேபிளில் வர வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வரும்போது ஒரு 3 பேக்கு, அதாவது ஷாப்பிங் பேக்கு கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை அந்த டேபிளில் வச்சு இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளே அந்த பேக்கில் இருந்து ஒரு சில ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து அதில் அந்த காஃபியில் வந்து கலக்கிறாங்க. இதை டேபிளில் அந்த 2ஆம் நம்பர் கேமரா வந்து பார்க்காத அளவுக்கு அவங்க அந்த பேக் வச்சு மறைச்சிட்டு இந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-45 நிமிஷம் முன்னவே இந்த ஆர்டர் வந்து வந்தது. அதோடு சேர்த்து 2 காக்டெயிலையும் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. சரியாக 5 மணிக்கு மிரால்னாவும் அவங்களுடைய கணவரான ஹாரியும் வரவும் இவங்க ஜெசிகா வந்து மிரால்னாவை ஃபோர்ஸ் பண்ணி இந்தா நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு வாயில் பலவந்தமாக வச்சுருக்காங்க, திணிச்சிருக்காங்க அந்த காஃபியை. வேணா வெறுப்பா அவங்க ஒரு சிப்பு தான் பருகின உடனே இது வந்து ஏதோ சரியில்லை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து ஒரு சில செகண்ட்ஸில் அவங்க வந்து அந்த இடத்துலேயே சுருண்டு விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் ஹாரிக்கு ரொம்ப பயமாயிடுது, பதறி போய் என்னன்னு அதன் பிறகு ஒரு சில நிமிடங்கள் வந்து துடித்து போகிறாங்க. அங்கே உள்ள மேனேஜரும் சரி, ஸ்டாஃப்ஸும் சரி, அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்வை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு மறுபடியும் அவங்க வந்து ஒரு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி போலீஸ்க்கும் கால் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் ஜெசிகா வந்து நீங்கள் தான் அந்த ஹோட்டல் தான் பொறுப்பு, நீங்கள் ஏதோ கலந்து கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வாதாடிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, சரியாக அவங்க குடித்த அந்த அந்த காஃபி கப்பை சீல் பண்ணி எடுத்து வச்சிடுறாரு. இது வந்து நம்ம போலீஸ்க்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாள் ஆகுது. இவங்களுக்கு இந்த இனிம காரியங்கள் எல்லாம் நடக்குது. அந்த சமயத்தில் ஜெசிகா வந்து ரொம்ப கூலாக எந்த ஒரு குற்ற உணர்வோ இல்லை எந்த வருத்தமும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறது சில பேர் கவனிக்கிறாங்க. இப்போ இந்த போலீஸ் வந்து ஒரு சில இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணணும், இவங்களோட ஆட்டாப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்தோனேஷியா அவங்களுக்குன்னு அந்த விர்ச்சுவல் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த பாடியை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, அதை வந்து அப்படியே விட்டுடணும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டதால் ஒரு சில சாம்பிள்ஸை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அத்துடன்
இவர் அந்த மேனேஜர் எடுத்து வச்சிருந்த அந்த காஃபி கப்பலை அதையும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு சரியாக ஒரு 3 நாளில் அந்த என்ன தெரிய வருதுன்னா அந்த காஃபியில் ஒரு விதமான சைனைடு வந்து கலந்துருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இந்த மிராண்டாவுடைய வயிற்றில் அதாவது சைனைடு வந்து கலந்துருக்கிறது தெரிய வருது. கிட்னிலேயோ லிவர்லேயோ லங்ஸ்லேயோ யூரின்ல எங்கேயுமே அது இல்லை, வயிற்றில் மட்டும் அது சில ட்ரேசஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருக்கும், அதாவது மக்கள் வந்து இது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரைம் ஸ்டோரியாக வந்து பார்க்கப்படுது அந்த சமயத்தில். அப்போது எல்லாருக்கும் பார்க்கும்போது இந்த இந்த கேமரா, அந்த சர்வேலன்ஸ் கேமராவை வந்து எல்லாரும் வெளியில் பப்ளிக்குக்கு அதை போட்டு விடுறாங்க. இதை பார்த்ததும் மக்களுக்கு வந்து இது வந்து ஜெசிகா மேலே தான் டவுட் வருது. என்ன டவுட் வருது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 45 நிமிடத்துக்கு முன்னாடி அவங்க அந்த இடத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு டவுட்டு. ரெண்டாவது, கேமரா வந்து பார்க்க முடியாத ஒரு சீட்டையே அவங்க வந்து சூஸ் பண்ணணும். அதன் பிறகு அவங்க கொண்டு வந்த அந்த பேக்கு டேபிள் மேலே வச்சு அதிலிருந்து ஏதோ எடுத்து கலக்கிறது நல்லா தெரியுது. ஓரளவுக்கு கொஞ்சம் பிளராக இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து யூகிக்க முடியுது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு, இன்னும் அது மட்டும் இல்லாமல் இவங்க மிரால்னா வந்து துடித்து இருக்கிற சமயத்தில் எல்லாரும் பதறி என்ன செய்கிறது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஜெசிகா வந்து தன்னுடைய பேண்ட்டை வந்து அதாவது கையை வந்து ஏதோ அரிக்கிற மாதிரி அவங்க வந்து ஸ்க்ராட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த சைனைடு இது அவங்களுடைய கையில் பட்டதுனால அது அவங்களுக்கு வந்து ஒரு விதமான நமைச்சலை வந்து உண்டு பண்ணியிருக்கு. அதனால் போலீஸ் வந்து இந்த பேண்ட்டை வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஜெசிகா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வந்து மிரால்னா வந்து வாமிட் பேண்ட்டில் பண்ணிட்டதுனால நான் வந்து அதை வந்து தூக்கி போட வேண்டியதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் அந்த மாதிரி மிரால்னா வந்து வாமிட் எதுவும் பண்ணலை, அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்கலை. ஸோ இருந்தாலும் இவங்க மேலே ஒரு சந்தேகம் வந்து இவங்கள வந்து கைது பண்ணாலும் இவங்க ப்ரெஸ் மீடியாவெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக, அதாவது தான் ஒரு பெரிய செலிப்ரிட்டிங்கிற மாதிரி ஒரு முகத்தை ரொம்ப ஜாலியாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிருபர்களுக்கு அவங்க வந்து பதில் கொடுக்கறது எல்லாருக்கும் ரொம்ப ஒரு வியப்பை ஏற்படுத்துது. இதில் ஜெசிகாவுடைய அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லாயர்ஸை வந்து இவங்களுக்காக வைக்கிறாங்க வாதிடுறதுக்கு. இந்த சமயத்தில் இந்த இந்தோனேஷியா போலீஸ் என்ன பண்ணுதுன்னா, இவங்களுடைய அந்த ஆஸ்திரேலியன் போலீஸ்கிட்ட இவங்க மேலே இருக்கிற அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்குது. இந்த சமயத்தில் இந்த ஆஸ்திரேலியன் போலீஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் வந்து தரோம், ஆனால் வந்து நீங்கள் எந்த டெத் சென்டென்ஸும் நீங்கள் வந்து கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் படி அவங்க கொடுக்குறாங்க. அதை அந்த கவர்மெண்ட் அதை வந்து ஏற்றுக்கவும் செய்யுது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 13 வழக்குகள் வந்து ஜெசிகா மேலே இருக்குது. அதாவது ரேஷ் டிரைவிங், காரை வந்து இந்த மாதிரி சேதப்படுத்துறது, ஆம்புலன்ஸ் அந்த சமயத்தில் கொண்டு வர்றது, நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் பண்ணுறது, இன்னொன்று மேனேஜரை வந்து மிரட்டுறது, சில பேரை வந்து கொலை மிரட்டல் செய்கிறது, இன்னொன்று ஜெசிகாவுடைய பாய் ஃப்ரெண்டையே வந்து ஒரு சில கட்டத்தில் கொலை மிரட்டல் விடவும் அவர் வந்து போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜெசிகா மேலே நிறைய வழக்குகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது இந்தோனேஷியா கவர்மெண்ட்டுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஃபியூனரல் நடக்கிற சமயத்தில் இவங்க எந்த ஒரு சலனமே இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஜெசிகா மேலே தான் ரொம்ப ஒரு ஆணிப்பூர்வமான ஒரு சந்தேகம் உண்டாகுது. இது வந்து இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? இதில் இறந்த அந்த பெண்ணுடைய மிரால்னாவுடைய தங்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
ஆல்ரெடி மிரானா மேலே நிறைய ஜெல்லஸ் இருக்குது இந்த ஜெசிகாவுக்கு. அதாவது பணம் இதெல்லாம் பார்க்க போனால் எல்லாமே சமமாக இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது மிரானாக்கு கிடைச்ச மாதிரி ஜெசிகாவுக்கு கிடைக்கல. ஸோ அந்த பொறாமையில் தான் இந்த மாதிரி செய்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் வந்து சூழ்நிலைகள், அதாவது அட்டாப்சி வந்து அங்கே உள்ள இந்தோனேஷியா அந்த மக்கள் வந்து ஒத்துக்கலனாலும் எடுத்த அந்த சாம்பிளும் சரி, அந்த கேமராவில் பதிவான விஷயங்களை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஜெசிகா தான் குற்றவாளி அப்படிங்கிறது அந்த ஜூரி வந்து முடிவு பண்ணி ஒரு 20 ஆண்டு காலம் தண்டனையை வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு அந்த அக்ரிமெண்ட்ஸ், அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கையெழுத்து வாங்கப்பட்டு ஜெசிகாவுக்கு 20 ஆண்டு காலம் தண்டனை வந்து விதிக்கப்படுது. இப்படி இதுக்கப்புறம் இந்த இந்தோனேஷியாவை சேர்ந்தவங்க ஒரு விஷயம், ஒரு காஃபினாவே, அதாவது வியட்நாமிஸ் இந்த ஐஸ்கூல் காஃபினாவே இந்த சம்பவம் தான் நினைவு வரவும் அது ரொம்ப பிரபலமாகி விட்டது. அந்த ஐஸ்கூல் காஃபி வந்து அந்தளவுக்கு பிரபலமாயிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது என்னதான் தோல்வியாக இருந்தாலும் பொறாமை, தனக்கு கிடைச்ச வாழ்க்கை அந்த மாதிரி இருக்கே, அவளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்னதான் காசு இருந்தாலும் பணம் இருந்தாலும் எல்லாமே, என்னதான் இல்லை ஜெசிகாவுக்கு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் அந்த வந்து ஒரு திருப்தி இல்லை. அதனால் அநியாயமாக அந்த பெண், அதாவது ரொம்ப நல்ல பெண்ணு யார், மிரால்னா, நல்லா பழகக்கூடிய பெண்ணு, ஒரு அன்பான பெண்ணு, கனிவான பெண்ணு, எல்லாருடையும் ஒரு பாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண், நல்ல படிப்பு, நல்ல அழகு எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் வாழ கொடுத்து வைக்கல அப்படிங்கிறது அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே. இப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு பெண் இந்த அளவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 2 மாதத்தில் இப்படி வந்து அநியாயமாக போயிட்டாலே அப்படிங்கிறது ரொம்ப ஒரு வேதனை தரும்படி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.